யாவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கண்களை மூடி ஒரு பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே, எங்களோடு பேசுங்கள். எங்களுக்கு தேவையான ஆலோசனைகள், எங்களுக்கு தேவையான வார்த்தைகள் ஆண்டவரே ஊழியக்காரனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுத்த சுயத்திலிருந்தோ மாமிசத்திலிருந்தோ ஆண்டவரே ஞானத்திலிருந்தோ கற்பனையின் மூலமாக கூட ஒரு சின்ன வார்த்தையும் பேசுகிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் என்னை கண்ட்ரோல் பண்ணி என்னை கட்டுப்படுத்தி நீங்க பேசி இந்த பிள்ளைகளை ஆண்டவரை நடத்தி உணர்த்தி ஆசீர்வதித்து ஆண்டவரை அனுப்பும்படி சொல்லிக்கிறேன். ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு விரோதங்களை எழுப்புகிற போர் செய்கிற எல்லா பலவானின் வல்லமைகளுக்கு இப்பிரபஞ்சத்தின் ஈன லோகாதிபதியுடைய கிரியைகள் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் சிறைபிடிக்கிறோம். கிரியைகள் விலகிப்போம். இன்னைக்கு பரிசுத்த பவுல் பேசும்போது நீதியாளின் இருதயம் எப்படி திறந்திருந்து சொல்லு அதுபோல பிள்ளைகளுடைய இதயங்கள் திறந்திருப்பதா காதுகள் என்னுடைய இருதயம் நிறுத்த சேரணம் அடையலாம். ரத்தத்துல என்னை அர்ப்பணிக்கிறோம். சின்ன பிள்ளைங்க மாணவர்கள் பெரியவங்க எல்லாரும் பேசுங்க. தேவையான மன்னாவை எங்களுக்காக இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாக நான் ரொம்ப நேரம் உங்களுக்கு செய்தி கொடுத்து போகிறதில்லை. கொஞ்ச நேரம் ஒரு சின்ன காரியங்களை சொல்லி ஜெபிச்சு பிடிக்க போகிறேன். ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரத்துக்கு நம்ம பைபிளை திருப்பி வச்சுக்கிடுவோம். ஏசாயா புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை சத்தமிட்டு கூப்பிடு, சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கிக் கொள்ளாதே. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. இங்கே ஆண்டவர் தீர்க்கனுக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை. ஏசாயா தீர்க்கதரிசியோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்றாரு? சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. என்ன செய்யாத? அடக்கி கொள்ளாதே. எக்காலத்தை போல் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி. ஏன் அப்படி ஆண்டவர் சொல்றாரு அப்படின்னாக்க, இதுக்கு முன்னாக நிறைய பேர்த்த கொண்டு ஆண்டவர் பேசிக்கொண்டே வந்தார். கொஞ்சம் அன்பாக, கொஞ்சம் பண்பாக, கொஞ்சம் தயவாக தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பேசிக்கொண்டே வந்தார். அது அவங்க காத்து என்ன செய்யல சொல்லுங்க, கிட்டத்தட்ட ஏறலன்னு தான் அர்த்தம். ஆக இப்ப ஆண்டவர் ஏசாயாவுக்கு சொல்லுகிறார், சத்தம் போட்டு செய், கூப்பிடு, கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி நீ வந்து கூப்பிடு. எக்காலத்தை போல ஒரு சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபு வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களை என்ன செய் தெரிவி என்று சொல்லு. ஆண்டவருக்கு சில நேரத்தில் நம்ம கடவுளுக்கு பிரியமில்லாமல் நடக்கும்போது ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னா, ஆரம்பத்தில் கடால் நம்மளை என்ன செஞ்ச மாட்டாரு, சத்தம் போட்டு மாட்டார். ஆரம்பத்தில் என்ன செய்வாருன்னா மெதுவாக டீல் பண்ணுவார். எப்படிங்க? சொல்லுங்க, எப்படி டீல் பண்ணுவார்? மெதுவா அன்பா. நம்ம வீட்டில் பிள்ளைங்க ஏதாவது சேட்டை பண்ணிட்டே வச்சுக்கிறீங்களேன், அம்மாவோ அப்பாவோ 2-3 தடவை சொல்லுவாங்க, இது செய்யாத, இது எடுக்காத அப்படின்னு. அந்த ஆரம்பத்தில் எப்படி கோபத்தோட சொல்ல மாட்டாங்க, சொல்லுங்க, ஒரு விதமான அன்போடு தான் செய்யாதப்பா அப்படி சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப அந்த பிள்ளை செஞ்சுட்டே சொன்னீங்களேன், அப்பதான் இவங்களுக்கு என்ன ஆகும்? சொல்ல மாட்டீங்களே. கொஞ்சம் கோபம் வந்து
இப்போ வாய்ஸ் ரைஸா சத்தமா பேசுவாங்க. சொல்லிட்டு செய்யக்கூடாது சொன்னோடனே அவங்க அந்த பிள்ளை என்ன செய்யணும் சொல்லுங்க. கொஞ்சம் பயந்து பயப்படுற பிள்ளை கொஞ்சம் அது சீக்கிரமா அது வெளியே வந்து அதை விட்டுரும். அந்த சத்தத்துக்கும் பயப்படவே இல்லை. இதுக்கப்புறம் அம்மா என்ன செய்யணும்? ஆடியில தான் விடும் இல்லையா? கப்பு எடுத்துருவோம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் மெதுவாக சொல்லி பார்ப்பாங்க, கேட்கலன்னா கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவாங்க, கேட்கலன்னா மூணாவது என்ன செஞ்சிருவாங்க சொல்லுங்க, அடியை விட்டுருவாங்க. சப்பன்னு ஒரு அடி வச்சு உடனே அப்பதான் அவங்க இந்த பிள்ளை ஒரு லைன் போடும். இருக்கிற பிள்ளைங்க அடி வாங்கலாம் வருது இல்லை, அதான் வரமாட்டேங்கிறாங்க என்னன்னு தெரியல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்ற காரியங்களை நாம் கவனிக்கலாம். என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதல்களையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் நீ என்ன செய்ய தெரியப்பட்டு நம்ம செய்யறது பாவம் தப்பு தவறுன்னு யாராவது ஒருத்தர் நமக்கு சொன்னாதான் நமக்கு சொல்லுங்க தெரியும். இல்லைங்க நம்ம செய்யறது கரெக்டு தான் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். நம்ம செய்யறது கரெக்ட் தான் நினைச்சுட்டேன். ஆக அவ்வப்போது தேவன் நம்மை சுட்டி காண்பித்துக் கொண்டே இருப்பான். சிலர் மூலமா, அது அப்பா மூலமா, அம்மா மூலமா, பெரியவங்க மூலமா, ஊழியக்காரர்கள் மூலமா, மூப்பர்கள் மூலமா, சகோதரர்கள் மூலமா, நிலசுவர் கூட படிக்கிறவங்க மூலமா கூட சில நேரத்தில் ஸ்கூல்ல காலேஜில் வாத்தியார்கள் மூலமா கூட ஆண்டவர் என்ன செய்வார்னா நம்முடைய குறைகளை நம்முடைய தவறுகளை சுற்றி காண்பிப்பார். ஆண்டவரை நாம் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தருவார். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். 2வது வசனத்தில் தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு வீணாகாமல் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல் அவர்கள் நாள்தோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர ஒரு விருப்பம் இருக்குது. ஆண்டவர் தேடணும், உண்மையா இருக்கணும், நீதி நியாயங்களை செய்யணும், இந்த மாதிரி கடவுளுக்கு பிரியமா வாழணும் என்கிற ஒரு யோசனை, ஒரு பிரியம் நம்ம இருதயத்தில் இருக்கதான் செய்யுது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ 3வது வசனத்துல நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்து நமக்கு ஆனது தீமா நடக்கணும், அந்த உண்மையா இருக்கணுன்ற பெரிய நம்ம இதயத்தில் இருந்து இருந்தாலும் கூட நம்ம ஆண்டவர் நோக்கி சில விஷயங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒரே இடத்துல இருக்காங்க வாழ்க்கை இருக்குது, குடும்ப சூழ்நிலை இருக்குது, குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்குது, ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சில விஷயங்களை நம்ம ஆண்டவருக்கு தெரியப்படுத்துறோம், விண்ணப்பிக்கிறோம், வேண்டுதல் செய்யணும், ஜெபிக்கிறோம். சில நேரத்தில் விசேஷமா உபவாசத்துக்கு நம்ம ஆண்டவர் நோக்கி கூப்பிடுறோம். ஆண்டவர் நீங்க என்ன சொல்றாரு பாருங்க, அங்க மக்கள் சொல்றாங்களா, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன? நான் உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை கேட்கவே மாட்டேங்கிறாரே அப்படின்னு நமக்கு தோணுது. நமக்குள்ள ஒரு கேள்வி வருது. நாங்கள் எங்கள் ஆத்மாக்களை ஒடுக்கும் போது நீ அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உபவாசிக்க நாளிலே சொல்லுங்க, உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமா செய்யுங்க. நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும், உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம இச்சையின்படி என்ன செய்யக்கூடாது? சத்தம் சொல்லுங்க, கட்டாயமா அதை செஞ்சே முடிச்சு ஆகணும்னு எப்படி உபவாசிக்கணும்னு
நமக்கு வேற்று மார்க்கமாக இருக்கிற இஸ்லாமியர்களை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கணும். இஸ்லாமியர்கள் நோம்பு இருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. கிட்டத்தட்ட நான் கேள்விப்பட்ட வச்சு சொல்றேன், பச்சை தண்ணி கூட வாயில என்ன செய்ய மாட்டாங்க. ஆமா, நான் பார்க்கல, நான் கேள்விப்பட்டத சொல்றேன். அந்த ஒரு குறிப்பிட்ட நாளோ அல்லது ஒரு நாளுக்குள்ள தெரியல, காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் ஒரு மூடி தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அது அவங்களுடைய ஒரு இது, அவ்வளவு ஒரு சரிங்களா? சரி, இப்போ அதனால நம்ம அந்த மாதிரி இருக்கணும்னு கிடையாது. இங்க வேற ஆண்டவர் நமக்கு வேற ஒரு எழுதி வச்சிருக்கிறாரு, வேற ஒரு சில காரியங்களை ஆண்டவர் நமக்கு கற்று தந்திருக்கிறாரு. இப்போ பாருங்க, சுதந்திரம் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். நீங்க ஒரு நாளில் தனியாக உபாசம் பண்ண தீர்மானம் பண்ணிட்டீங்க குடும்பமா வீட்டில் அப்படின்னா, தயவு செய்து அன்னைக்கு வேலையெல்லாம் என்ன செஞ்சீங்க சொல்லுங்க, ஸ்டாப் பண்ணிடுச்சு. இன்னொரு நாளைக்கு செஞ்சுக்கலாம், இல்லை ஒரு நாளைக்கு முன்னாடியே கூட செஞ்சு முடிச்சிருங்க. எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு உபாசம் பண்ணி ஜோம் பண்ணுனா தேவசமத்தில் அப்படியே நீட்டாக வரலாம். சரி, இப்போ அடுத்த 4வது வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். சரி, வாசிங்க. இதோ வலப்புக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபாசிக்கிறீர்கள். எப்படி உபாசம் பண்றாங்களா? நான் ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்துல அந்த வசனத்தை மட்டும் பார்த்தேன். அதுல என்ன இருக்குன்னு உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ வழக்காடவும் வீண் சண்டை போடவும் கொடுமையான கையினால பிறரை தாக்கவே நீங்க நோம்பு இருக்கிறீர்கள். எதுக்கு உபாசம் பண்றாங்க மக்கள்? பிறரோட வழக்காடவும் வீண் சண்டை போடவும் கொடும் கையினாலே பிறரை தாக்கவுமே உபாசிக்கிறீங்க. நம்ம பைபிள்ல வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தையுடைய கையினால் குத்துகிறதுக்கும் உபாசிக்கிறீர்கள். இன்னைக்கு கிறிஸ்தவம் எப்படி போயிட்டு அப்படின்னா, யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா எழுதிட்டாங்க, பேசிட்டாங்க, யாராவது நம்மளுக்கு விரோதமா செஞ்சிட்டாங்க அப்படின்னா உடனே இவங்க உபவாசம் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன ஜெபம்? ஆண்டவரே அவங்கள சந்திங்க, ஆண்டவரே அவங்க கை உடைய காலை ஒடிச்சிருக்காங்க, அவங்க குடும்பத்தை இல்லாம பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு இருக்கிற அந்த வேலை இல்லாம போட்டோம், அவங்களுக்கு வரக்கூடிய அந்த வருமானம் இல்லாம போகட்டும், அவங்களுக்கு அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். அதுக்கு பேர் உபவாசம் கிடையாது. அப்படி உபவாசம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லல. திரும்ப நான் உங்களுக்கு வாசிக்கிறாங்க, திரும்ப திரும்ப உங்களுக்கு வாசித்து காட்டினாலே எனக்கு ஆசையா இருக்கு. அந்த 4வது வசனத்தை ரோமன் கத்தோலிக்க வேதாகமத்தில் திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன், திரும்ப நம்ம பைபிள் இன்னொரு தடவை வாசிக்கிறேன். இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பு இருக்கிறீர்கள். இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பு இருந்தால் உங்கள் குரல் உன்னதத்திலே கேட்கப்பட மாட்டார். இந்த மாதிரி உபாசித்தீங்கன்னா உன்னதத்திலே உங்க குரல் என்ன செய்யாது. நம்ம உபாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் குரல் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய். உயரத்திலேனா எங்க? பல்லவருக்கு நேராக கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளிலே உபாசிக்கிறது போல் உபாசியாதீர்கள். அப்படி பண்ணாதீங்க. இயேசு
இந்த உபவாசத்தை குறித்து பேசுறார். மலை பிரசனத்துல இயேசு இந்த மாதிரி ஒரு உபவாசத்தை குறித்து இங்கே தீர்க்கன் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் தீர்க்கன் மூலமாய் ஏசாயா மூலமா மக்களுக்கு பேசுறாரு. ஆனா தெய்வமே இப்போ இந்த உபவாசத்தை குறித்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. நீங்க மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சரி, நீங்க பரமளவில் இருக்கிற ஜபமெல்லாம் வாசித்தீங்களா? என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் முடிச்சுட்டு நீங்க 16ஆவது வசனத்துக்கு வந்துடணும். நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடலாய் இராதேயுங்கள். அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொல்லிட்டு எப்படி உபவாசிக்கிறத இயேசு சொல்லி தர்றாரு பாருங்க. நீயும் உபவாசிக்கும் போது அந்த உபவாசம் மனுஷர்களுக்கும் காணப்படாமல் அந்தரங்கத்தில் இருக்கிற ஒரு பிதாவுக்கு காணப்படும்படியாக ஒரு தலைக்கு எண்ணெய் பூசி என்ன பண்ணணுமா? உன் தலைக்கு எண்ணெய் பூசி உன் முகத்தை அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய். அப்படின்னா நம்ம பாஸ்டர் ஐயா ஜனவரி 6ஆம் தேதி ஆளுக்கு ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. இந்த டப்பா எனக்கு மட்டும் என்ன கொடுக்கல, எனக்கு பாதி ஊத்திட்டு உங்களுக்கு கொண்டு வரணுன்னாங்க. பாதி இன்னும் ஊற்ற போல நம்ம எப்படியாவது எனக்கு பாதியை கொண்டு வாங்க, ஆண்டவருக்கு சோத்திரம். அந்த என்ன டப்பாவா சொன்னேன், டப்பான்னு நீங்க வேற ஏதாவது நினைச்சிடாதீங்க. சோத்திரம் என்ன கொடுத்தாங்களா ஒரு டப்பாவில, அதை சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அத உபாசம் வரும்போது பூரா தலையில ஊத்திட்டு முழுக்கு முழுக்கு வேண்டாம் இது வந்துடாதீங்க. அப்போ அந்த ரகத்திலே பார்த்து வெளியிடமாய் அதை நீங்க எடுத்துக்க கூடாது. நல்லதுதான். ஒரு விதத்துல சொல்ல போனா கொஞ்சம் போல எண்ணெய் வச்சுக்கிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷா முகத்தை கழுவிட்டு என்ன செஞ்சிடலாம், உபாசம் ஜபத்துக்கு வரலாம். சரி, அது நல்லதுதான். ஆனா இங்கே இதுல ஒரு ஆவிக்குரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு அங்கே வைத்திருக்கிறார். எண்ணெய் அப்படின்னால எது கடையாளமா வச்சுக்கலாம், அபிஷேகம் முகத்தை கழுவி அப்படின்னா ஒரு சுத்திகரிப்பு, சுத்திகரிப்பு, பிரகாசம். அபிஷேகத்தை கற்றுக்கொண்டு அபிஷேகத்தை வைத்துக் கொண்டு ஒரு சுத்திகரிப்போடு இந்த உபவாசத்தை நம்ம கடைபிடிக்கும் போது அந்த இடத்துல பார்க்கிற பிதா வெளியேறமா நமக்கு என்ன செய்வாங்க. இதுதான் உகந்த உபவாசம். இது இயேசு நமக்கு சொல்லி கொடுத்த உபவாசம். இது யாருக்கு நமக்கு சொல்லி கொடுத்த உபவாசம்? இயேசு ராஜா நமக்கு சொல்லி கொடுத்த உபவாசம். மாயக்காரரை போல முகவாடலா இருக்காதீங்க. யாராவது எங்கேயாவது பார்த்தாங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கறவங்க ஏன்னா 40 நாள் உபவாசமா இருக்கிறீங்க கேட்போம். ஒரு நாள் உபவாசம் அதை பெட்டி வச்சுக்கோங்க. நான் என்ன 40 நாள் உபவாசம் இருக்கேன். ஆமா சாப்பிடுறேன், டெய்லி நான் சாப்பிடுவேன். ஒரு நாள் இப்படி இருக்கீங்க, இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன். எப்பவும் சோர்வா இருக்கிறீங்களே, முகவாடலா இருக்கிறீங்களே, அப்படி பலவீனமா இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு நம்ம விலைக்கு சொல்லணும்னா அது நேரம் ஆகிடும். ரெண்டாவது எல்லாருக்கையும் விளக்கமா சொல்ல முடியாது. எனக்கு அப்படி செய்து இப்படி செய்து அது இது இருக்குது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்படி தெரியுதோ எனக்கு அப்படி தெரிய நான் நல்லதான் இருக்கிறேன், உற்சாகமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அதனால இந்த மாயக்காரரை குறித்து இயேசு சொல்லும்போது அவங்க என்ன செய்யறாங்களா சொல்லுங்க, முகவாடா இராதீர்கள். அவர்கள் உபாசிக்கிறத மனுஷன் காணும் பொருட்டாக தங்கள் முகங்களை வாட பண்ணுகிறார்கள். மனுஷங்க பார்க்கறானே உபாசம் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது.
சரிங்களா? சரி, இப்போ நான் உங்களுக்கு ஏசாயாவுல தான் உங்களுக்கு இன்னைக்கு செய்தி, வேற எங்கேயும் நான் உங்களுக்கு அழைச்சிட்டு போக மாட்டேன். ஏசாயா 58ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப பைபிளை திருப்பிடுங்க, வாங்க 5வது வசனத்துல திரும்ப வாசிக்கலாம். மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்குகிறதும் தலை வணங்கி நாணலை போல் ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுவாய்? ஆத்மாவை ஒடுக்குறேன், என் ஆத்மாவை என்ன செய்யறேன்? ஒடுக்குறேன். தலை வணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும். நாணல் பார்த்துருக்கிறீங்களா? நாணல்னா என்னது? சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒரு விதமான பிறப்பு மாதிரியா? நாணல்னா சொல்லுங்க. இது நாணல் இந்த பாய் செய்யறது, அது எங்கிட்டு வளைஞ்சாலும் தெரியும், வளைஞ்சு கொடுக்கும். ஆமா, நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்கும். இதையா உபவாசம் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுகிறீர்கள். இப்ப சொல்றாரு எது உபவாசம்? நீங்க பரிசுத்த ஆவியானவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் இணையங்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துள்ள சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். சொன்ன உடனே சாப்பிடாம இருந்துடணும், அதான் உபவாசம் கிடைக்கிறாங்க. தானியல் 21 நாள் உபவாசம் இருந்தார். இந்த 2 நாள் எப்படி இருந்தார் தெரியுமா? சாப்பிடாம இல்லை, சாப்பிட்டுட்டே தான் இருந்தார். சொல்லுங்க, எப்படி இருந்தார்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அக்கா சொல்றாங்க, சொல்லுங்க. ருசிகரமான ஆகாரம் வேலை செய்யவே இல்லை. கிட்டத்தட்ட அதுவே ஒரு வகையிலே தான் ஒரு விதமான உபாசனா. ஆமா, ஆக இங்கே சொல்லப்பட்டது பாருங்க, பசிவுள்ளவனுக்கு ஒரு ஆகாரத்தை ருசிக்க கொடுக்கிறதும் துரத்துண்ட சிறுமையான வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும் வஸ்திரமில்லாதவனை கண்டா அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும் உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ? உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ? என்ன இது? நான் கொஞ்சம் யோசித்து பார்த்தேன். இப்போ நம்ம கண்ணுக்கு முன்னாடி மற்றவங்க அல்லது ஜோசுவாவை எடுத்துக்கிட்டோங்க. உதாரணத்துக்கு ஜோசுவா இந்த கீபோர்டை தூக்க முடியாம தூக்கிட்டு இருந்தான். அவனால தூக்கவே முடியல. இதை நம்ம எல்லாரும் கண்ணால பார்த்துட்டு இருக்கணும். புரிய சொல்லுங்க உங்களுக்கு. இப்ப நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? சொல்லுங்க. அவனுக்கு ஒரு கை கொடுக்கணும். சொல்ல மாட்டீங்க. தூக்க முடியாதவங்களுக்கு ஒரு கை கொடுத்து அப்படி தூக்கி விட்டுன்னு வைங்களேன், அவனுக்கு அது என்னவா மாறிடும்? சொல்லுங்க, கொஞ்சம் லெக்குவா. அதுதான் ஒரு மாம்சமானவனுக்கு ஒரு சரீரத்தை சொல்லுங்க ஒழிக்காமல் இருக்கிறதும். சில வீடுகளில் மும்மரமா வேலை, கல்யாணமோ அல்லது ஒரு வீடு கட்டுறதோ ஒரு மும்மரமான வேலை நடந்து இருக்கும். அப்போ சிலர் அப்பதான் சிலர் எஸ்கேப் ஆக பார்ப்பாங்க. இங்க இருந்தா அதை தூக்கு, இதை தூக்கு, அதை செய்ய, குழம்பு ஊத்து, ரசத்தை ஊத்து, புரிதா சொல்றது? அப்படியே மறைஞ்சு மறைஞ்சு அங்கே இங்கே ஓடுவாங்க. ஆனா சபையில பார்த்தா சாபாலா நீபாலா, சபையில சாபாலா நீபாலா. வீட்டுல ஒருவேளை அம்மாவுக்கு ஒரு பாத்திரம் தேய்ச்சி கொடுக்குறது இல்லை, ஒரு விளக்கு பாத்திரம் எடுத்து வீட்டுக்கு தூக்கி கொடுக்குறது இல்லை. வீட்டுல இங்கே வந்தா சாபாலா நீபாலா அபிஷேகம். வீட்டுல போனா ஒருவேளை இருந்து அம்மாவை குறுக்கோடியில சுகர்ல அல்லது ஒரு ஏதோ ஒரு சின்ன பலவீனத்துல முடியாம
வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, அப்படியே சோஃபாவுக்கு சாத்திட்டு அப்படி கால் மேல காலை போட்டுட்டு செல்போன் எடுத்து ஐயா நோட்டிக்கிட்டு சொல்லுங்க. அம்மா வேர்த்து விழுந்துட்டு கீழே ஊர் அப்படியே இழைச்சிட்டு இருக்கோம். முடியாம வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அதை பார்க்கட்டும் அப்படின்னு கண்டுக்கிடாம நீங்க இருந்தீங்கன்னா சொல்லுங்க, கடவுளை பார்வையில சரியில்லாத மாதிரி அவங்க கஷ்டப்படுறத நீங்க பார்த்துட்டாலே நீங்க போய் ஒரு கை கொடுக்கணும். அப்படின்னு சொல்லுங்க. ஏமா நான் 2 வேலை செய்யறேம்மா, இப்பா நான் இங்க செய்யறப்பா, இந்த இடத்துல நான் போறப்பா, அந்த மாதிரி நீங்க நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அந்த ஹெல்ப் பண்ணணும். அதுதான் கடவுளை பார்வையில உகந்த அதான் வசனம் உன் மாம்சமானவர்கள் உன் சரீரத்தை வலிக்காமல் உன் மாம்சமானவர்கள் உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இந்த மாதிரி உபவாசம் பண்ணீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை குறிச்சு கீழே இப்ப ஆண்டவர் சொல்றார். கவனிங்க, இந்த மாதிரி உபவாசம் பண்ணணும். இந்த மாதிரி அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும், நுகத்தடின் விடயங்களை நெகிழ்த்து விடணும், நெருக்கப்பட்டிருக்கிறவங்களை விடுதலை ஆக்கணும், சகல நுகத்தடிகளை உடைக்கணும், பசியவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கணும், துரந்த சிறுமியானவர்களை வீட்டில் சேர்த்து கொள்ளணும், வஸ்திரம் இல்லாதவர்களுக்கு கண்டா அவங்க வஸ்திரம் கொடுக்கணும், மாம்சமானவர்களுக்கு நம்முடைய சரீரத்தை ஒடிக்காமல் இருந்து இந்த மாதிரி உகந்த உபவாசத்தை நம்ம செய்வோமானால் இப்பொழுது ஆண்டவர் சொல்கிற அற்புதமான காரியங்களை வாசிக்கலாம். எப்பொழுது மேல ஆண்டவர் சொன்ன காரியங்கள் நீங்க செய்யும் போது அப்பொழுது விடியற்கால விழுப்பை போல் ஒரு வெளிச்சம் எழுதி ஒரு சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து ஒரு நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே. சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். இருக்க நம்ம எல்லாரும் ஆண்டவரை சொல்ல விரும்புகிறோம். நேரத்தில் நம்ம பலவீனப்பட்டு போயிடும். நமக்கு ஏன் சுகம் வாங்கல, ஏன் சுகம் கட்டலைன்னா மேல ஆண்டவர் சொன்ன காரியத்தில் வேலை நம்ம செய்யலையும் இல்லமோ. இன்னைக்கு அதை ஆண்டவர் நமக்கு உணர்த்துறாரு. ஏற்கனவே நம்ம வாசிச்ச வசனங்கள் தான். ஆனாலும் இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு பேசணும்னு நான் பரிசுத்த ஆவிக்குள்ள தீர்மானம் பண்ணி இங்க நிற்கிறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆக அந்த மாதிரி நாம் செய்யும்போது கர்த்தர் இந்த மாதிரியான ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவார். சரி, தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையோ விரல் நீட்டுதலையோ நிபந்தனையோ அச்சுவாரா? நுகத்தடியை விரல் நீட்டுதலை யாராவது உங்களை விரல் நீட்டி பேசுறாங்களா? உங்களை அவமானப்படுத்துறாங்களா? உங்களை குத்துறாங்களா? உங்களை காயப்படுத்துறாங்களா? அவமானப்படுத்தப்படுறீங்களா? கர்த்தர் எல்லாம் நம் நடுவிலே என்ன செய்வார்? அகற்றி போடுவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். ஹல்லேலூயா சொல்லுவாரா? ஆமென். எப்பா அப்படி கூப்பிட்டோன்னே உடனே சத்தம் வரணும். என்ன வரணும்? நான் இருக்கிறேன்பா அப்படி ஒரு சத்தம் வந்துச்சுன்னா நீங்க சூப்பரான உபவாசம் போடுறீங்கன்னு அர்த்தம். ஆமென். சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க 48,900 வருஷமா அப்பா 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 அப்படி கூப்பிட்டுட்டே இருந்தோம், சத்தமே வரமாட்டேங்குதுன்னா என்ன அர்த்தம்? உபவாசத்துல ஏதோ கோல்மால் நடந்துட்டு இருக்குன்னு. வஸ்திரம் இல்லாதவங்க நீங்க பாக்குறீங்க, ஆனா கொடுக்க மாட்டேங்கிறீங்க. உங்க மாம்சமான உங்க சரீரத்தை ஒழிக்கிறீங்க. உங்க வீட்டம்மாவுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. உங்க பிள்ளைகள் பெற்றவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேங்கிறீங்க. செய்யணும், அண்ணமாவே செய்யணும், அவங்களே செய்யணும். நான் சொல்றேன், உலகத்திலேயே மிக மிக கஷ்டமான வேலை யார் பார்க்கறாங்கன்னா, சத்தியமா சொல்றேன், வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் பார்க்கறாங்க.
அது எப்படி வந்து உங்களுக்கு தெரியும் கேட்குறீங்களா? எங்கள் வீட்டம்மா ஒரு 4 நாள் 4 மணிக்கு போயிட்டாங்க. உபவாசம் ஜபம் நிஜமா அந்த உபவாசம் போட போயிட்டாங்க. எனக்கு இங்கே உண்மையான உபவாசம் என்னன்னு தெரிய வந்துச்சு வீட்டில். சரிங்களா? என்னைய 2 மாணவர்களுக்கு ஊட்டி எடுத்துட்டாங்க. ஆமா, 4 நாள்ல நான் கருத்து முடியதான் விட முடியாதுன்னா நான் அன்னைக்கு தான் பார்த்தேன். இவ்வளோ வேலை ஏங்க, காலையில ஒரு ட்ரெஸ், மத்தியானம் ஒரு ட்ரெஸ், சாயங்காலம் ஒரு ட்ரெஸ் போடுறாங்க. காலையில 2 தட்டுல இது இல்லை, மாடலா இந்த தட்டுல இல்லை, அந்த தட்டை தான் சாப்பிடுறேன். இவ ஒரு 2 தட்டு, சாயங்காலத்துக்கு மத்தியானத்துக்கு 2, சாயங்காலத்துக்கு 2, பூராத்தையும் நான் தான் வேணும். பூராத்தையும் நானே கழிவு, பூராத்தையும் நான் துவைச்சி வீட்டு பார்த்தா குப்பையாக்கி வச்சுக்காரு. எல்லாத்தையும் பெருக்கிட்டே வருவேன். பெருக்கிட்டு வந்து இங்கிட்டு பார்த்தா திரும்ப உட்காரான்னு பார்த்தா அவங்களுக்கு இன்னும் காத்து அடிக்க பாருங்க, பூரா குப்பை உள்ள இவ்வளத்தையும் சமாளிச்சு கணவனுக்கு வேலைக்கு அனுப்புறதுக்கு, அவனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு, பிள்ளைகளை ஸ்கூல் அனுப்புறதுக்கு அவனுக்கு செய்ய வேண்டிய வேலைகளை செஞ்சு கொடுத்து சாட்சி வந்துருக்கு. இது சாட்சி கூட தேட மாட்டாங்க இந்த பிள்ளை. எம்மா சாட்சி வந்துருக்கு, அந்த ஆளுக்கு போயிடு. ஒரு சாட்சி இங்கே, ஒரு சாட்சி அங்க இருக்கும். செருப்பு முதற்கொண்டு சாட்சி முதற்கொண்டு ஊராத்தியம் அந்த அம்மா தான் பார்க்கணும். கணவனுக்கு சாப்பாடு அந்த அம்மா தான் பார்க்கணும். ஆமா, சோத்திரம். வீட்டை பெருக்கணும், பாத்திரத்தை கழுவணும், சமைக்கணும், துவைக்கணும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும். அதனால வீட்டுல பெண்கள் பயங்கரமான உபாசம் இருக்கிறாங்க. பயங்கரமான உபாசம் இருக்காங்க. கல்வியான ஒரு வேண்டுகோள் உங்களுக்கு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். தயவு செய்து கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி, உங்களுக்கு பிஸ்னஸ் இருக்கலாம், வேலை இருக்கலாம், படிக்கிற வேலை இருக்கலாம், வேலை பார்க்குற எல்லாம் இருக்கலாம், அதில் ஒரு மணி நேரமாவது ஒதுக்கி உங்க அம்மாவுக்கு உங்க மனைவிக்கு நீங்க கொஞ்சம் வேலை பார்க்க கொடுங்க. கடைசியில் பார்ப்போம். என்ன ஐஸ்வர்யா அம்மா தாய் அப்பா வர போயிட்டாரு இன்னைக்கு அப்படின்னு அவன் சொல்றான். கரெக்டா தான் சொல்றீங்க, ஆனா எனக்கு வருத்தமா இருக்கு. எங்க அப்பா வரலையே, என் அப்பா வரலையே. அப்போ பிரியமான தேவனுடைய பிள்ளைங்க, நிறைய வீட்டுல அப்படி இருக்குது. நிறைய வீட்டுல ஜானி பிரதர் என்னைக்காவது சின்ன வெங்காயம் எங்க இருக்கு தெரியுமா? உங்களுக்கு வீட்டுல தெரியும். சின்ன வெங்காயம் எங்க இருக்கிறது தெரியுமா? என்ன போட்டு தெரியுமா? உப்பு டப்பா எங்க இருக்கிறது தெரியுமா? தெரியாது. மாமா உங்களுக்கு தெரியுமா? பூரா மாமாதான் சமைக்கிறேன், எனக்கு தெரியாம எப்படியா இருக்கும் அப்படின்னு அவங்க போயிட்டு சமைக்கிற மாட்டீங்க. சரி, எல்லாம் வாங்கி கொடுக்கலாம்ல. சரி அப்படியா? சரி, அது ரொம்ப நேரம் ஆயிடும். அதை சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஆக தயவு செய்து ஒரு காய்கறி வெட்டி கொடுக்குறதோ, கொஞ்சம் ஏதாவது சின்ன வேலைகளை செஞ்சு கொடுக்குறதோ செய்யுங்க. பிள்ளைங்க என்ன செய்யுங்க, பாத்திரம் கழுவி கொடுங்க, வீட்டை தூக்கி கொடுங்க, துணி மடிச்சு கொடுங்க. அம்மா துணி அலசும் போது நேசப்பை கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. அதுதானே அப்பா வாட்சிங் மிஷினை வாங்கி கொடுத்துருக்காரு. நான் போய் எப்படி அலசேன்? அதுவும் நான் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணி அதுவே துவைச்சி அதுவே அலசி காய வச்சு கொடுத்து. சீனாக்காரன் கையில கிடைச்சான், இன்னும் கொஞ்ச நாள் கண்டுபிடிப்பான். அதுவே வந்து மாட்டி விட்டுருவாங்க. அதுவே வந்து சோம்பேறிகளுக்கெல்லாம் ஒரு கூட்டம் வச்சாங்களாம். யாரு நம்பர் சோம்பேறி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பரிசு தரணும் அப்படின்னு கூட்டம் வச்சாங்களாம். சரியா? அப்போ ஒரு நாளைக்கு கடைசியா நீங்க எவ்வளவு மணி நேரம் தூங்கி எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க, கை தூக்குங்க அப்படின்னு
எல்லாரும் நான் 2 மணிக்கு எந்திரிப்பேன் மத்தியானம், நான் 3 மணி, 5 மணி, 6 மணி, நான் 8 மணி அப்படின்னு நிறைய பேர் கை கூடுறாங்க. அதை மொத்தம் அமைதியா இருந்தாங்க. கேட்டாங்களாம், நீ என்னடா இந்த டைமுக்கு நீ எந்திரிப்ப சொல்லு. சார் கை தூக்கவே பார்த்துதான் இருக்கு சார். நீ தானே உண்மையா சொல்லு, உனக்குதான் பரிசுப்பா. பரிசு பரிசு யாருதான்? உனக்குதான் பரிசு. என்னவா கை தூக்கவே சோம்பலா இருந்தானே. அப்ப அவனை விட சோம்பேறி இருக்கவே முடியாது. கை தூக்க கூட சோம்பேறி. கை தூக்கி சொல்லுங்க. கை தூக்கவே முடியல சொல்ல ஆண்டவருக்கு சொல்லணும். ஆக வேலையை பார்த்து கொடுக்கணும். சரிங்களா? சரி, இப்போ வசனத்துக்கு வருவோம். வசனம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சரி, பசியுள்ளவனிடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினார். அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகார மத்தியானத்தை போல் ஆகும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 16ஆம் வசனத்துல கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி எப்ப நடத்துவாரு? இந்த வசனம் வாக்குத்தத்தம் நம்மளுக்கு கிடைச்ச உடனே வேறானந்த பரவசமாயிடும். இந்த வாக்குத்தத்தம் இல்ல, பைபிள்ல நமக்கு எந்த வாக்குத்தத்தம் கிடைச்சாலும் என்ன ஆயிடும் சொல்லுங்க? குஷி ஆயிடும், வேறானந்தம் ஆயிடும். ஆனா பைபிள்ல இருக்கிற அத்தனை வாக்குத்தத்தங்களும் ஆண்டவர் நிபந்தனை இல்லாம எழுதி கொடுக்கவே இல்லை. முன்னாடியோ பின்னாடியோ இதை செஞ்சேன்னா இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி, இதை செஞ்சேன்னா சொல்லுங்க இதை செய்வேன். பூமியின் சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ மேன்மையாக உன்னை வைப்பேன்னு சொல்லுவார் ஆண்டவர். சரிங்களா? ஒரே சந்தோஷமா போயிடும். அதுக்கு மேல சொல்லியிருப்பாரு, நீ என் வார்த்தைக்கு செவி கொடுத்து என் கட்டளையின்படி செய்து அப்படி சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இப்படி எல்லாம் செஞ்சேன்னா பூமியில இருக்கிற சகல ஜனங்களை பார்க்கிறோம். நான் உன்னை எப்படி வைப்பேன்? மேன்மையாக. நம்ம வாக்குத்தத்தத்தை மட்டும் பார்க்கிறோம். ஆண்டவர் மேல என்ன சொல்லியிருக்கிறாரு பாருங்க. கர்த்தர் நித்தமும் உன்னை சொல்லுங்க நடத்தி மகா வளர்ச்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி எலும்புகளை நிலமண்டலாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். நித்தம் நம்மளை ஆண்டவர் நடத்தணும்னா பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், மேல நம்ம பேசிக்கொண்ட காரியங்களை நம்ம வாழ்க்கையில நம்ம என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும், செயல்படுத்தணும், வாழ்க்கையில செய்யணும். ஆமா, ஸ்தோத்திரம். இப்போ 12 உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை தலைமுறை தலைமுறையாக இருக்கும் நீ கட்டுவாய். சிறப்பானவை அடைக்கிறவனும் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை அங்கே ஆண்டவர் தருகிறார். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ காலம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் யார் சொல்றாரு? நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய சந்ததிகள். அப்போ உங்க பிள்ளைங்க, உங்க சந்ததி எப்படி இருப்பாங்கன்னா பாழாய் கிடந்த ஸ்தலங்களை என்ன செய்வாங்க? கட்டுவாங்க. குடும்பங்கள் கட்டப்படும். உங்க பிள்ளைகளும் கட்டளை செய்வார். தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் நீ என்ன செய்வாய்? கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் எவ்வளவு சர்டிபிகேட் தரார். அடைக்கிறவன், திருத்துகிறவன், அந்த மாதிரி பெயர் பெறுவார். நமக்கு ஒரு பேரு ஏசப்பா இங்க தரார். என்ன பேரு? திருத்துகிறவன். நம்ம யாரு? திருத்துகிறவன். சொல்லுங்க, நான் சொல்றத அப்படியே சொல்லுங்க. நான் பிறரை திருத்துகிறவனா மாறவனா முத நான் திருத்தணும். சொன்ன கருத்து குறிச்ச திருத்தணும்னா முதல் நான் என்ன செய்யணும்? திருந்தணும். நான் திருந்தாம திருந்த
முடியுமா? முடியவே முடியாது. 6ஆம் வகுப்பு படிச்சு கொடுக்குற டீச்சரை அவங்க கையில கொண்டு 10ஆம் வகுப்பு பிள்ளைங்க எழுதுன பரிசு பேப்பரை கொண்டு திருத்தமா சொல்லுங்க. ஞானம் 6ஆம் வகுப்பு வரைக்கும் தான். அதுக்கு மேல எனக்கு அதுக்கு மேல உள்ள படிப்பு எனக்கு தெரியாது, நான் படிச்சது கிடையாது, நான் எப்படி இதை திருத்துவேன்னு சொல்லுவேன் இல்லையா? ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவர்கள் என்று பெயர் பெறணும்னா நம்ம வாழ்க்கை திருந்திருக்கணும். நம்ம என்ன செய்யணும்? திருந்தணும். சரி, இப்போ கடைசியா சில காரியங்கள் 2 வருஷம் அவங்க போடப்பட்டிருக்கு, அதை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானார். என்ன சொல்றார் ஆண்டவரே? என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாத கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள் இன்னைக்கு. இந்த ஓய்வு நாளிலே என்ன செய்யப்படாத சொல்ல மாட்டீங்க. எனக்கு இஷ்டமானதை நமக்கு இஷ்டமானதை செய்யப்படாது. ஆனா 99.99 கிறிஸ்தவர்கள், அதில் நானும் சேர்த்துள்ளேன், என்னையும் சேர்ந்ததான் அந்த 99 வரும். சரிங்களா? 99.99% கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளில் தான் நம்மளுக்கு இஷ்டமானதே செய்யறாங்க. செய்யறோம், செய்யறோமா செய்யலையா? இன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. இஷ்டமானதை செய்யணும். ஆண்டவர் சொல்றார், உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உனக்கு இஷ்டமானதை செய்ய வேண்டிய இடத்துக்கு ஓடாத. கால் எங்கதான் ஓடுது? கால் எங்கதான் ஓடுது? அங்கிட்டு போகுமா இங்கிட்டு போகுமா? விலக்கி உன் வழிகளின்படி வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் ஒரு சொந்த பேச்சை பேசாமல் சொந்த பேச்சை கூட என்ன செய்யக்கூடாது. இந்த கதை இந்த கதை புதுல கதை ஊரா பத்தி அன்னைக்கு தான் உட்காந்து பேசுவோம். ஏன்னா அன்னைக்கு லீவு, அன்னைக்குதான் லீவு. அந்த அக்கா அப்படி போமா, இந்த அக்கா அப்படி போமா, மச்சான் அப்படி போமா, மாமா அப்படி போமா, அங்கே போமா, இங்கே போமா, அப்படியே பூங்காவுக்கு போமா. தேவையா கூடுமான வரைக்கும் முடிஞ்சா பாருங்க. சப்போஸ் எல்லா சமயங்களில் முடியாம போயிருக்கோம் நம்ம தெரியல, முடிஞ்ச அளவுக்கு அதே 99.99% முடிஞ்ச அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த பீச்சு பூங்கான்னு போகாது. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நான் சொல்லுங்க, ஏன்னா நான் ஒரு நாள் போனதில்லை அப்படி. அப்போ போகக்கூடாத சனிக்கிழமை போயிட்டு வந்துடுவேன். எங்க போயிட்டு வந்துடுவேன். பிள்ளைங்க ஆசைப்படாம ஞாயிற்றுக்கிழமை அது கர்த்தருடைய நாள். நாமே சொல்லுங்க, அப்படியே சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க அங்கே போய் தேவையில்லாத இடங்கள்ல கலியாட்டு பண்ற உலக மக்கள் துர்மார்க்கமா பண்ற இடங்களை போய் கர்த்தருடைய பிள்ளைங்க நின்றுட்டு கூடாது. சொந்த பேச்சை பேசாத, உனக்கு இஷ்டமானதை செய்யாத, உன் கால விளக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டு வாசிக்க. அப்பொழுது பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை உள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையா எண்ணுவாயானாம். சில இந்த பரிசுத்த ஆராதனை நாள இது மகிமையான நாள் என்கிற அந்த நினைப்பு கூட இருக்க மாட்டேங்குது. என்ன நினைக்கிறோம்? இன்னைக்கு இது ஒரு சண்டே சர்வீஸ், இந்த சண்டே அடுத்த சண்டே
அடுத்த சண்டே என்னன்னா அடுத்த சண்டே பார்த்துக்கலான்னு டேக் இட் ஈஸியா எடுக்கிறோம். நோ பிரதர், நோ சிஸ்டர், இது மகிமையான நாள் என்று எண்ணுவாயானா. என்னமா என்னங்க சில கவனிங்க, சில சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன், இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிரதர்னு சொல்லலாம். இந்த நாள் எனக்கு மறக்கவே முடியாது, ரொம்ப ஸ்பெஷல் அப்படி சொல்லலாம். அப்படியா பிரதர், என்ன பிரதர் 10 வருஷம் கழிச்சு இந்த நாள் தான் எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சு, அதனால என் லைஃப்ல இந்த நாளை மறக்கவே மாட்டேன், எனக்கு இந்த நாள் ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா என் கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு மகா பிறந்தா பாருங்க, அவ பிறந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படி சிலர் சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க இந்த நாள் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பிரதர். எதுக்கு பிரதர்? எனக்கு இது வெட்டிங் டே பிரதர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல நாட்களை அவங்களுக்கு விசேஷித்த நாள் என்று சொல்லி வச்சிருப்பாங்களா வச்சிருக்க மாட்டாங்களா? சொல்ல மாட்டீங்களே. நான் கூட ரொம்ப நாளா ஒரு நாளை விசேஷமான நாளா நினைச்சிருக்கேன். என்னன்னாக்க நான் ரட்சிக்கப்பட்ட நாள் இருக்கு இல்லையா, அது ரொம்ப விசேஷமான நாள்னு கொஞ்சம் வருஷங்களா நினைச்சுட்டே வந்தேன். அது நல்லதுதான், இருந்தாலும் கூட இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது அதை விட இதுதான் என் விசேஷமான நாள். கர்த்தருடைய நாள், மனமகிழ்ச்சியின் நாள், மகிமையின் நாள் என்று எண்ணுவாயானால். என்னன்னா இன்னைக்கு எழுதி வச்சுக்கிடுங்க உங்க லைஃப்ல. யார் கேட்டாலும், ஒருவேளை உலக மனுஷங்க சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட வந்து பிரதர் உங்களுக்கு விசேஷமான டே, விசேஷமான நாள் எது சொல்லுங்க அப்படின்னு கேட்டா உங்க வாயிலிருந்து வர வேண்டிய முதல் வார்த்தை எதுவாக இருக்கணும்? கர்த்தருடைய ஆராதனை நாள் தான் என் வாழ்க்கையிலேயே உன்னதமான நாளை நான் மதிக்கிறேன் என்று சொல்றேன். மகிமையான நாள் என்று எண்ணுவாயானால் கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களிலே உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய் யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொன்னது யாரு? ஏசாயா கிடையாது. கர்த்தருடைய வாய். இதுக்கு முன்னாடி ஏசாயாவை வச்சு கொஞ்சம் விஷயங்களை சொன்னார் ஆண்டவர். ஆனா இந்த பரிசுத்த நாளை குறிச்சு பேசும்போது யார் பேசுறா? இப்போ ஏசாயா உட்காந்துக்கோ, இப்போ என்னுடைய நான் பேசுறேன், ஆண்டவருடைய வாயே சொல்லிட்டேன். சொன்னது ஊழியக்காரர்கள் அல்ல, தேவ தூதர்கள் அல்ல, தேவ மனிதர்கள் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. யாருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை? சிலர் வாய் வார்த்தையில நம்ம ரொம்ப மதிப்போம். எங்க சித்தப்பா சொன்னாருன்னா அந்த வார்த்தைக்கு தட்டவே மாட்டேங்கிறது. எங்க அப்பா அம்மா சொன்னதை கூட நான் கேட்க மாட்டேன், எங்க சித்தப்பா சொன்ன நான் கேட்பேன், எங்க அக்கா சொன்னா நான் கேட்பேன், அவங்க வார்த்தைக்கு நான் ஒரு மதிப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க சிலர் இல்லையா? நம்ம வாழ்க்கையில சிலரை நம்ம வச்சிருப்போம், அவங்க சொன்னாங்கன்னா நம்ம அதை தட்டவே மாட்டோம். அது நல்லதோ கெட்டதோ, ஆனா அவங்க சொன்னா நல்லா இருக்கும், கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம அப்படியே ஒபே பண்ணிடுவோம். அதுக்கே நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கும்போது கர்த்தருடைய வாய் சொன்ன இந்த வார்த்தையை நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவப்படுத்தமா வேண்டாம்? சொல்லுங்க. அதனால நான் சொல்றேன், அனாவசியமா ஒரு அசால்ட்டா ஒரு அற்பமா கர்த்தருடைய நாளை நினைச்சிடக்கூடாது. நினைச்சிடவே கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவின் பிரமாணத்தில் நம்ம இருக்கிறோம், கிருபையின் பிரமாணத்துக்குள்ள இருக்கிறோம், அதனால நம்ம தப்பிட்டோம். நான் இதை சொல்லி முடிக்கிறேன். இன்னைக்கு நம்ம எதில் இருக்கிறோம்? சட்டமா சொல்லுங்க. கிருபையின் பிரமாணத்துல, கிறிஸ்துவின் பிரமாணத்துல இருக்கிறோம். புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை பெற்று நாம் இருக்கிறோம். அதனால நமக்கு ஒரு மன்னிப்பு உண்டு. இதுவே பழைய ஏற்பாடு அப்படின்னா, இப்போ நியாயப்பிரமாண காலம்னா சொல்லுங்க. கல்லெறிந்து கொலை செய்.
அதெல்லாம் அடிச்சு கொண்டுருவாங்க. நம்ம கல்லால் அடிச்சு கொண்டுடணும். ஞாயிற்றுக்கிழமை நான் தான் சொல்லுது, ஒருத்தர் ஓய்வு நாள்ல அதை அசட்டப்பட்டாங்க வரலையா, மற்றவங்க கல்லால் அடிச்சு கொண்டுடணும். அதான் ஆண்டவர் அந்த நாட்கள் பழைய பாட்டுல ஞாயிற்றுக்கிழமை எழுதி வச்சிருந்துச்சு. மோசே ஞாயிற்றுக்கிழமை கல்லுக்கு கல்லு, பல்லுக்கு பல்லு, தப்பு செஞ்ச உடனே தண்டனை. இன்னைக்கு எவ்வளவு தப்பு செஞ்சாலும் ஆண்டவர் நம்மளை மன்னிக்கிறார் என்றால் அது தேவன் நம்ம மேல் வைத்த கிருபை. ஹல்லேலூயா. கிருபை இருக்கிறதுனால, கிருபை இருக்கிறதுனால பாவம் செய்யலாமா கூடாது என்று பவுல் சொல்றார். கிருபை பெருகி இருக்கிறதுனால பாவத்திலே இருக்கலாமா சொல்லுங்க. கிருபை இருக்குது, மன்னிப்பாரு மன்னிப்பாரு மன்னிப்பாரு. இந்த வாரம் இல்லையா, அடுத்த வாரம் வேண்டாம், அடுத்த வாரம் போய்க்கலாம். இது அதெல்லாம் கிருபை இருக்கிற மன்னிச்சிடும். ஒரே ஒரு வசனத்தை காணிச்சு முடிச்சு நான் முடிக்கிற பாருங்க. நீங்க ரோமர் புஸ்தகம் நினைக்கிறேன் 6வது அதிகாரம் 1வது வசனமா அல்லது 7வது அதிகாரம் 1வது வசனமா எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அதுல ஒரு வசனம் பரிசுத்த பவுல் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் 6வது அதிகாரம் 1வது வசனம் 6:1 வாசிங்க. ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு, கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலை நிற்கலாம் என்று சொல்லலாமா கூடாது. ஒரு கேள்விக்குறியோடு நினைக்கிறேன். கிருபை பெருகுது, கிருபை இருக்குது, கிருபை இருக்குதுன்னு சொல்லி பாவத்திலே இருக்கலாமா, செஞ்சதே செய்யலாமா, செஞ்ச பாவத்தையே செய்யலாமா? கூடாது, செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஆக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அதை உணர்ந்து கொள்வோம். வர நாட்களில் தேவன் நம்மை நடத்துவார். எத்தமும் கர்த்தர் நம்மை நடத்தி வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்கி அவர் நம்மை நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல பற்றாத நீரை போல நம்மை ஆக்குவார். கர்த்தத்தாவே நம்மை ஆசீர்வதிப்பார். எங்களை ஜோமனும்